தமிழால் அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வீக்கெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால ஒரு நல்ல ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறது சீக்கிரம் செஞ்சிடலாம். தம் போட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு குக்கரில் வந்துட்டு தேவையான அளவு மட்டன், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் அரைச்சது சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு தயிர் வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிட்டு அது வேகிறதுக்கான தண்ணி எவ்வளோ தேவையோ அதை மட்டும் போட்டு ஒரு 4-5 விசில். ஒவ்வொரு மட்டனும் ஒவ்வொரு மாதிரி வேகும். உங்களுக்கு தெரியும்ல ரெகுலராக வாங்குற இடத்துல எப்படி இருக்குன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க. 4-5 விசில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பஞ்சு மாதிரி வெந்து வந்துடும். மட்டனை வந்து ரொம்ப கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு டிப்பு, நோட் பண்ணிக்கோங்க. வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய், நான் வந்து கடலெண்ணெயும் சேர்ப்பேன், நல்லெண்ணெயும் சேர்ப்பேன். அது வந்து கொஞ்சம் வாசமாக இருக்கும். சில பேர்த்துக்கு நல்லெண்ணெய் ஸ்மெல் பிடிக்காது, பட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டும் கலந்த எண்ணெயாக ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் அன்னாசி பூன்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்டார் அன்னஸ், அது பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இதோட கொஞ்சம் சோம்பு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆனியன், நம்ம வந்து பிரியாணியோட மெயின் இன்க்ரீடியன்ட் கூட சொல்லலாம். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். இங்கே வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு எப்பொழுதும் போல் இந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்க. வந்ததுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கிறேன். தேவையான அளவு தக்காளி சில பேத்துக்கு நிறையா இருந்தால் தான் பிடிக்கும், சில பேத்துக்கு கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும். நான் வந்து ரொம்ப சேர்க்கலை. ஒரு சின்ன தக்காளியாக ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கியே கொண்டு வாங்க. அப்புறம் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளி வதங்குறப்ப சில நேரத்துக்கு அடி பிடிக்கும். அந்த அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கினீங்க அப்படின்னா கீழே அடியே பிடிக்காது. அது ஒட்டாது. அடி பிடிக்கிறதுங்கிறத விட அந்த பாத்திரத்தில் போய் ஒட்டாது. அதுக்கப்புறம் காரத்துக்கு நான் வெறும் பச்சை மிளகாயும் காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். அதனால் காஷ்மீரி மிளகாய் தூள் கலரும் கொடுக்கும், காரமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டே போட்டோம்னா கலர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி. சில பேர் ஃபுல்லாகவும் போடுவாங்க. நான் வந்துட்டு பசங்க சாப்பிட்றனால கொஞ்சம் நறுக்கி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பிரியாணி மசாலா கிடந்துச்சு, சரி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாட்டினாலும் வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன டீஸ்பூனாக இருக்கிறதுனால 4 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். நம்ம வேக வைக்கிறதுக்கு வேறு தயிர் சேர்த்துருக்குறோம். ஸோ இதில் வெறும் 4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதுவே வந்து நல்லா வதங்கும் பொழுது ஒரு மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு செம்மையாக வரும், எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு. இதுக்கப்புறம் வந்து வேக வச்ச தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். சீரக சம்பாவில் பிரியாணி பண்ணால் தான், எஸ்பெஷலி மட்டன் பிரியாணி பண்ணால் தான் வாசமாக இருக்கும். அதனால் நான் சீரக சம்பா அரிசியில் தான் பண்ணுறேன். 1க்கு 2 கணக்கு. நான் உலக்கில் தான் போடுவேன். ஸோ ஒரு உலகுக்கு 2 உலகு தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அளந்து போட்டுக்கோங்க. சில பேர் அந்த வேக வச்ச தண்ணி சூப்பாக குடிச்சிருவாங்க. பட் நீங்கள் பிரியாணியில் ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்ப வாசமாக இருக்கும். ஏன்னா அந்த சூப்பை நம்ம குடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வாசல்லாம் போய்டும், பிரியாணி இந்த மாதிரி டம்மியாக போய்டும். ஸோ அதை வேக வச்ச தண்ணி தான் நான் ஆட் பண்ணுவேன். அது மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து வரும்பொழுது நான் ரொம்பலாம் ஊற வைக்கலை, ஜஸ்ட்டு சமையல் அந்த வெங்காயம் வதங்குற டைமில் தான் அரிசி ஊற வச்சேன். ஸோ அந்த ஊற வச்ச அரிசியும் எடுத்து வேக போட்டுட்டு இன்றைக்கி தம் போட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்காக என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு கிளறி விட்டுக்கோங்க. அரிசி உடையாத மாதிரி அடிவாக்கில் தூக்கி விட்டு கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. மூடி வச்சுட்டு திரும்ப எடுத்து பார்க்கும்பொழுது இந்த தண்ணி எல்லாம் வற்றிட்டு ஒரு அரிசி தெரியும், அங்கிட்ட மேலாப்பில் அரிசி தெரியும், தண்ணி வந்து லைட்டாக இருக்குது. அந்த தெரியும்ல, அந்த லைட்டாக தண்ணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி 3/4 பதத்துக்கு இது வெந்திருக்கும் இப்போவே. ஸோ அடியிலேருந்து ஒரு கிளறி விட்டுட்டு திரும்ப சிம்மில் போட்டுட்டு இவ்வளோ நேரம் ஃபுல்லில் கொதிச்சிருக்கும். இப்போ சிம்மில் போட்டுட்டு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் கம்ப்ளீட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேலை தூக்கி வச்சு டம் போட்டுருங்க. என்ன பண்ணிருக்க? சிக்கன் விட்டுறியா? எங்க செஃப் அப்படியே திரும்பி காட்டுங்க. செம. கிட்டத்தட்ட 15 20 நிமிஷம்க்கு அப்புறம் அந்த வெயிட்டை தூக்கி மேலே கீழே வச்சுட்டு இப்போ பிரியாணி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். சில பேர் அடியில் தோசைக்கல்லாம் வைப்பாங்க, நான் அந்த இதெல்லாம் கிடையாது. சிம்மில் போட்டு 10 நிமிஷம் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கீழே வச்சுருவேன். கீழே வச்சுட்டு மேலே ஒரு வெயிட்டை போட்டு மூடி வச்சிட்டேன் அப்படின்னா செம்மையாக வெந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து மட்டன் சுக்கா, ரைத்தா, முட்டையெல்லாம் வச்சு சாப்பிட்டேன். அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.